ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் கத்திரக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இன்றைக்கி சண்டே, ஸோ நாங்கள் சர்ச்சுக்கு வந்திருந்தோம். சர்வீஸ் முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்எஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்துச்சு. எனக்கு வந்து அது ரொம்பவே பிடிக்கும். அதில் வந்து நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. நல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றா வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு கேம் வந்து 20 ருபீஸ் தான். ஸோ வந்து நாங்கள் எல்லா கேமும் விளாண்டுருவோம். ஃபர்ஸ்ட் என்ன கேம் விளாண்டோம் அப்படின்னா, ஒரே குச்சியில் வந்து 10 கேண்டில்ஸ் வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் எங்கள் அம்மா வந்து இதில் வின் பண்ணாங்க. ஸோ அவங்கள தான் முதல்ல நாங்கள் களத்தில் இறக்கி விட்டோம். பட் இந்த தடவை ரொம்ப காற்றடிச்சதுனால வந்துட்டு ஒழுங்காக வந்து அம்மாவால் பண்ண முடியல. ஸோ நான் ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். நான் வந்து கிட்டத்தட்ட அதிசயமாக 7 கேண்டில்ஸ் ஏற்றிட்டேன். கடைசியில் குச்சி பத்தலை. ஆனாலும் நான் ட்ரை பண்ணி ஒவ்வொரு 20 ருபீஸாக கொடுத்து அந்த கேம் வின் பண்ணுற வரைக்கும் விளாண்டு ஒரு வழியாக நான் அந்த கேமை வின் பண்ணி நான் கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது பென்னு, சாக்லேட் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் அதுவே வாங்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும். அடுத்தது வந்து பாய்ஸ்க்கு இது என்ன கேம் அப்படின்னா, ஒரு ஈர செங்கலை வந்து 3 விரல்ல 1.5 நிமிஷம் வந்து பிடிச்சிட்டு இருக்கணும். இது பயங்கர வெயிட்டாக இருக்கும். 10 செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய கசின் தான் வந்து போனான். லாஸ்ட் 5 செகண்டில் வந்துட்டு அதை ஹோல்ட் பண்ண முடியாமல் விட்டுட்டான். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து போனாங்க. அவங்க வந்து அதிசயமாக வந்து அதை கரெக்டாக 1.5 நிமிஷம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. பட் முடித்ததுக்கப்புறம் கை வந்து பயங்கர பெயினாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக கிஃப்ட்டும் கிடச்சிட்டு என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். சூப்பரான ஒரு கப் ஒன்று இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் விளாட்றது எல்லாமே கிட்ஸ்க்கான கேம்ஸ் தான். பட் அதை நாங்கள் குழந்தைங்களுக்கான கேம்ஸ்னு கூட பார்க்காம நாங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் இந்த பிரெயின் கேம்ஸ் இருக்குது பாருங்கள், அப்பா எவ்வளோ கஷ்டங்கிறீங்க. ரொம்ப போட்டு குழப்பி அத்தனை ட்ரை கொடுத்தும் நாங்கள் வின் பண்ணவே இல்லை. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஏபிசிடியாக ஆர்டராக வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் பக்கத்தில் நின்றுட்டு ஒரு பையன் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயே நம்ம வந்து பாதி கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அவங்க கொடுக்குறதும் ரொம்ப கம்மியான டைம் தான். அதுக்குள்ளே நம்மளால் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஷூட் பண்ணுறது, ஏதாவது ஒரு இதை வச்சுக்கிட்டு அந்த எய்ம் பண்ணி அதை ஷூட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் என் கசின்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. செம்ம ஃபன்னாக போச்சு. என்னோடய ஃபேவரட்டே இந்த கேம் தாங்க. இது வந்து ஒரு லக்கி கேம். இதில் வந்துட்டு 5 பால்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. 5 பால்ஸில் 3 பால்ஸ் ஒரே கலரில் இருந்துச்சுன்னா நம்ம வின்னு அர்த்தம். வெண்மையா பிரகாசமா அமைய வாழ்த்துக்கள் ஜெமினா. வட போச்சு. எத்தனை தடவை நான் வந்து ட்ரை பண்ண தெரியுமாங்க. பட் ஒரு தடவை கூட எனக்கு லக் அடிக்கவே இல்லை. 5 பால்ஸில் 3 கலர் ஒரே மாதிரி எனக்கு வரவே இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கேம் தான் விளாண்டோம். இது வந்து கரெக்டாக அந்த கம்பியில் படாமல் அதை கொண்டு போகணும். அப்படி பட்டுட்டு அப்படின்னா பீப் சவுண்டு கேட்கும். ஸோ வந்துட்டு எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் என் ஹஸ்பண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு காவாசி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காவாசியில் ஒரு ஹாஃப் வரைக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஜெம்ஸ் மிட்டாய் இருக்கு இல்லையா, இதை வந்து ஊதி அந்த ஸ்ட்ராவில் எடுத்து அந்த கப்பில் போடணும். 15 பீசஸ் போடணும் அப்படின்னாங்க. இதுவும் 1-2 ட்ரைக்கு அப்புறம் நான் வின் பண்ணேன். அப்புறம் அந்த கப் வந்து பால்ஸ் ஊதி கரெக்டாக அங்கே ரீச் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் ஒரே மாதிரி பட்டன்ஸ்லாம் வந்து எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறது. அதுவும் எல்லாமே ஒவ்வொரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம பண்ணி நம்ம வின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேம் எல்லாமே நான் வின் பண்ணி நான் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி டே வந்து செம்ம ஃபன்னாக போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே எங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் வந்து அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அங்கே வந்து என்னோடய பையன் வந்து அவங்க தாத்தா கூட வந்து ஃபுல்லாக விளாண்டுட்டு இருந்தான். ஸோ அவனை கொஞ்சம் நேரம் விளாட வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்றைக்கி சர்ச்லேயே வந்து பிரியாணி வாங்கிட்டோம் லஞ்சுக்காக. ஸோ அதையும் வந்து வாங்கிட்டு அப்படி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபைனலாக வீட்டுக்கு வந்து நல்ல பிரியாணியும் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக போச்சு. இன்னொரு விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.